வணக்கம். இன்றைக்கி சுவையும் சத்தும் நிறைந்த சைவ பிரியாணிலே சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு உள்ளது, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 200 கிராம் காளான் எடுத்து வாஷ் பண்ணி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப்பு பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு 2 மேஜை கரண்டி கடலெண்ணெய், ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்து சூடானதும் தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம். அரை தேக்கரண்டி சோம்பு, அரை தேக்கரண்டி சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன் முறுவல் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தேவையான மசாலா தூளை சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், ஒரு மேஜை கரண்டி மல்லித்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கி அந்த மசாலாவோட சேரணும். சும்மா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். மூணுலேருந்து 5 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி தண்ணி வடித்து இதோடையே சேர்த்து நல்ல மசாலாவில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காளான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணிலாம் வதங்கிருச்சு. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, 2 கப் அரிசி எடுத்துருக்கனால ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி வேணா சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் சிம்மில் 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இறங்கினதும் சூப்பரான காளான் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதில் ஒரு 2 தேக்கரண்டி நெய் சேர்த்து பொறுமையாக கீழேருந்து மேல் நோக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பரிமாற பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான காளான் பிரியாணி தயார். இதை நீங்களும் சிம்பிளாக ட்ரை பண்ணி டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு விடலாம். ரொம்ப சுவையும் சத்து நிறைந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.